எங்கடா எங்க அவன்? அவன் இப்பதான் கிளம்பி போனான். அவனுக்கு 6000 கொடுக்கணுமா? இது என்னடா புதுசா இருக்கு? போன மேட்ச்க்கு 3000 தானே கொடுத்தோம். இப்ப என்ன திடீர்னு 6000 ரூபாய் கேக்குறான்ற? இப்ப நான் அவ்வளவு காசுக்கு எங்க போறது? இந்த டோர்னமெண்ட் பிரைஸ் மணியே 1 லட்சம் ரூபாய் தான். இதுல எப்படி நான் 6000 ரூபாய் கொடுப்பேன்? எனக்கு என்னமோ அவன் வேளஞ்சேரி டீம் கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் அந்த ஊர் தானே. அப்புறம் இவ்வளவு பெரிய மேட்ச் நம்ம ஊர்ல நடக்கும்போது அவனுக்கும் அசிங்கம் தானே. இருந்தாலும் காசு கொடுத்தா ஆன்சர் வேணான்னு சொல்ல மாட்டானே. அதெல்லாம் பழைய கதை. அந்த காதர் கான் பொண்ணு அவன் வளைச்சு கட்டிக்கிட்டான்ல. இங்க வந்ததே போலோ கார்ல தான். சரி விடு. விஜய், ஜபாரை கூப்பிடு. ஜபார்ல இருந்து சவுண்ட் சார் வரைக்கும் எல்லாரும் கூப்பிட்டோம். எல்லாருக்கும் வேற கேம் இருக்குது. மிச்சம் இருந்து அந்த உத்தமன் மட்டும்தான். அவனும் கல்ஃபுக்கு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? கமெண்ட்ரி இல்லாமலே போயிடலாமா? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? மேட்ச்ல கமெண்ட்ரி இல்லனா ஃபயரே இருக்காதுடா. அது இல்லாம மேட்ச் நடத்துறது ரொம்ப அசிங்கம். நமக்கு மேட்சே நடத்த தெரியலன்னு ஊருக்காரங்க வச்சு செஞ்சிருவானுங்க. இந்த ஒரு விஷயம் போதும் அவங்களுக்கு. அப்போ வேற ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன். நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? முதல்ல இந்த ஸ்டேடியம் பேர் என்னன்னு சொல்லு பாக்கோம். மாம்பரம் பிரைப்பா கிரீன்ஃபீல்ட் அடிச்சி நிறுத்துடா நீ. ஒரு பைபாஸ் கூட வாயில வர மாட்டேங்குது. சரி வேண்டாம்னா போ. அசி, நான் ஒன்னு சொல்லவா? ஒரு ஆள் இருக்கு, ஆனா நீ அதுக்கு சம்மதிக்கணும். நம்ம வாயாடி இருக்கால, அவ வளர்றதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சரிப்பட்டு வராதுடா. அவளுக்கு ஃபுட்பால் நல்லா தெரியுமா? நீ வேற, அவளுக்கு கேம்லாம் நல்லாவே தெரியும். சொல்ல போனா டிவில நாங்க மேட்ச் பார்க்கும்போதே அனௌன்ஸ்மெண்ட் கமெண்ட்ரி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா இங்க வந்து அவ பண்றது சரியா இருக்குமா? ஒன்னும் யோசிக்காத. இப்ப போய் கூட்டு வா. மேட்ச் முடிஞ்சதும் வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. அப்புறம் ஒரு பொண்ணு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எவ்வளவு காசு மிச்சமாகும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஸ்டேடியத்துக்கு வரதுக்கு அப்பா சம்மதிப்பாரா? நீ இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெருசா யோசிக்காத. விளையாட்ட பக்கம் கூப்பிட்டு வந்துன்னு சொல்லு. யோசிக்காம கூட்டு வாடா, பாத்துக்கலாம். கூப்பிடலாங்கிற. ஆனா இன்னைக்கு அவள ரியல் மேட்ரிட் ஃபேன்ன்றதுனால ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். அடச்சே, வொர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. அசி, அவளை எப்படியாவது பேசி கூட்டு வந்துடுறா. முதல்ல போ. ஓடா. சரி, நான் கேட்டு பாக்கிறேன். ஹே ஃபாத்து, எதுக்கு அந்த சிவனை பார்த்து ஷூஷூன்ற? நீ எதுக்கு சிவனை பார்த்து ஷூஷூன்னு சொன்னேன்னு கேட்டேன். நான் கூப்பிட்டேனா? உனக்கு என்ன பைத்தியமா? பாரு, நீ ஷூஷூன்னு சொன்னதுதான் நான் உள்ள இருந்து பார்த்தேனே. கூப்பிடுறாங்க ஷூஷூன்னு, அதான் அவனை பார்த்து. என்கிட்ட போய் சொல்லாத ஃபாத்து. நானே இங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வர எரிச்சல கலப்பிக்கிட்டேன். ஹேய், போன வாரம் அந்த சிவனையும் பர்தா போட்ட ஒரு பொண்ணையும் முக்கம் ரோஸ் சினிமால பார்த்ததா பக்கத்து வீட்டு அண்ணா குட்டி சொன்னாலே. ஒருவேளை அது நீதானா? இந்த பாரு, முதல்ல இந்த கொதக்கட்டுறதுன்னு பாட்டு. அந்த ஆனா குட்டியோட சேர்ந்து புறணி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? அப்புறம் எதுக்குடி நீ அவனை பார்த்து ஷூ ஷூன்னு சொன்ன? உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. அது அட கடவுளே, இப்ப வரைக்கும் வாயாடிட்டு தான் இருந்த. இப்ப இதை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, என்ன அது என்னன்னா நான் விசில் அடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். விசிலா? என்ன வேலடி பார்த்துட்டு இருக்க? உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அடிக்க வேண்டியது விசில் இல்ல, உன் மண்டையதான். இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டன்ல நான் பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. ஒரு நிமிஷத்துல மனுஷனுக்கு உயிரே போயிடுச்சு. இனிமே அனக்குட்டி கிட்ட பேச போறது இல்ல. ஏன் நிம்மதி தான் போகும். அப்புறம் மத்த எக்ஸாம்லாம் எப்போன்னு சொன்ன? எக்ஸாம் இல்லம்மா, இன்டர்ன்ஷிப். ஏதாவது கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணணும். எங்க பாருங்க, எங்க எங்க நம்ம தோட்டத்துல தேங்காய் விழுந்த சத்தம் கேட்டது. சுனி அம்மா பார்த்தா நமக்கு கிடைக்காது. நீங்க போய் பாருங்களேன். நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்கன்னு சொல்றேன். ஏய் ஃபாத்து, உங்க அப்பா போயிட்டாரான்னு பாரு. தோட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. கையை இப்படி வை, நாக்க மடக்கு. இன்னும் வரல, இன்னொரு தடவை நாக்க மடக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னொரு தடவை. அது நீ மேட்ச் பார்க்க வரியா?
மேட்ச் பார்க்க வான்னு சொன்னேன். நானா ஆ, சரி நான் வரேன். நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. பிகிலு 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 பிகிலுமா சிகிலு 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 சிகிலுமா. இவகிட்ட எப்படி பேசி ஒத்துக்க வைக்கிறது? அண்ணா சொல்லு, இந்த பொண்ணு என் கூட இருக்கிற ரெஹானாவா இல்ல கல்யாணத்துல பார்த்த சுருமியா? என்னது? ம், அவங்கள கரெக்ட் பண்ணதானே எனக்கு இவ்ளோ கவனிப்பு. சாக்லேட் ஷேக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ். சூர்மியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் விட பெரிய வேலை நீ ஒண்ணு பண்ணணும். அண்ணா நம்ம வீட்ல எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரி ஒரு கமெண்ட்ரி ஒண்ணு பண்ணணும். ம்? கமெண்ட்ரியா? ஆ, கடைசி நேரத்துல அன்சாரி கமெண்ட்ரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஜப்பாருக்கு வேற மேட்ச் இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா அப்படின்னா நீ தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கமெண்ட்ரியும் பண்ணி தரணும். அதெல்லாம் முடியாது. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ன வீட்ல விடு. என்னால முடியாது. ஆமா, கமெண்ட்ரி. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது கமெண்ட்ரியா? அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல. அங்க ஆபீஸ் மாதிரியே பெரிய பூத் ஒண்ணு கட்டியிருக்கோம். அந்த இடத்துல உட்காந்தா நீ யாருக்குமே தெரிய மாட்டே. சும்மா ட்ரை பண்ணு. கிளிக் ஆச்சுன்னா வேற லெவல். அதெல்லாம் முடியாதுண்ணா, முடியாது. நான் ஏதாவது உளறிட்டேன்னா ஒரே அசிங்கமா போயிடும். ஃபுட்பால் கமெண்ட்ரியா? நான் என்ன ஷைஜு தாமதரனா? இந்த மலைப்புறம் ஃபுல்லா என்ன வாயாடின்னு சொல்லணுமா? இங்க பாரு ஃபாத்து, சும்மா என் கூட வா. இல்லனா மானம் போயிடும். அது போயிட்டு போகுது. இங்க பாரு, டைம் போயிட்டே இருக்கு. சுல்லிக்காடுன்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, தெரியுமா? அவரும் முகமது ராஃபிக்கும் தான் ஓப்பனிங் வராங்க. ரஃபீகா? நம்ம முகமது ரஃபீகா? அவர் கூட என்ன ஒரு போட்டோ எடுத்தனா நான் வரேன். ஒரு செல்ஃபியா? 10 செல்ஃபி எடுத்துக்கலாம். வா. ஆசைகள் நிறைவேறவே உன் ஏக்கங்கள் கரை சேரவே புது பாதை இன்று மலர் தூவி உன்னை அழைக்க காதினில் கரகோஷம் நுழைய உன் கண்களில் ஒளி தெரிய வருவாய் நீ பெண்ணை குரலோசையை பொழிய வா 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 மதியே நாடால் வா இனியே புயலாய் புதிராய் இடியாய் முழங்கு வா